நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே போல் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய, அதாவது தின ராசி பலன்கள் நம்ம பார்க்குறோம், வார ராசி பலன்கள் உண்டு, மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும், வருஷ ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் இந்த வார ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கிரகங்களை வைத்து நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். கிரகங்களை வைத்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தில் எடுத்துட்டிங்கன்னா மே 5ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், உங்களுடைய ராசி கட்டங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் மிக முக்கியமானது சித்திரை மாதம் 22ஆம் தேதியிலேருந்து சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். மிஸ் பண்ணிடாதீங்க. வருஷத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்போது முதல் சனி பிரதோஷம். இந்த வருஷத்தில் இதுதான் முதல் சனி பிரதோஷம். ஸோ இந்த சனி பிரதோஷத்தை மிஸ் பண்ணாதீங்க. எப்பேற்பட்டாவது ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போய் ஒரு பால் அபிஷேகம் பண்ணுறதோ, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக சனி பிரதோஷம் அன்றைக்கி விரதம் இருந்து பண்ணிவிடுங்க. 11ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள். திருவண்ணாமலை கிரிவலத்திலிருந்து எல்லா ஊர்கள்லையுமே இப்போ நடக்கிறது சில விசேஷங்கள். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்திங்கிற ஸ்தலம். ஸோ ரொம்ப விசேஷமானது. கிரிவலம் பிளான் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுவாமியுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரு பெயர்ச்சி 11ஆம் தேதி மதியம் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், நமக்கு இந்த வாரம் மட்டும் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருக்கணும், எதில் நிதானமாக இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறது, சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கிரக கட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு கிரக கட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும். இப்போ சூரியன் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஷத்தில் சூரியன் புதன் ஒன்றா இருக்கும், 2ல் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் கிரகங்கள் இல்லை. அடுத்தது கடகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சந்திரன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிம்மத்தில் பார்த்திங்கன்னா கேது. ஏன்னா இப்போ ராகு கேது பயிற்சி ஆச்சு இல்லையா, சிம்மத்தில் கேது. கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் வரைக்கும் கிரகங்கள் கிடையாது. கும்பத்தில் ராகு சனி ஒன்றா இருக்குது. என்ன சுவாமி ராகு சனி ஒன்றா இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. ஏன் ராகு சனி ஒன்றா இருக்குது அப்படின்னு கேட்டால், வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோன்னா நமக்கு அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம எடுத்துக்கிறோன்னு அந்த கால்குலேஷன் வச்சு அந்த பலன்கள்லாம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனால் நமக்கு வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் சனி பயிற்சிங்கிறது கும்பராசிக்கு இன்னும் ஜென்ம சனியில் தான் இருக்குது. அப்போ சனியும் ராகுவும் ஜாதகத்தில் ஒன்றா இருக்குது. இன்றைக்கி கும்பராசிக்காரர்களும் பிரச்சனைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீனத்தில் சுக்கிரன். இதுதான் கிரக அமைப்பு. இதை வச்சு தான் இப்போ இந்த வாரத்துக்கான பலன்களை நம்ம சொல்ல போகிறோம். எப்படிலாம் இருக்கும். இப்போ மேஷ ராசி எடுத்துட்டோன்னா எப்படி இருக்கும், ரிஷப ராசி எடுத்துட்டோன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த ராசியிலேயே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அதாவது தினமுமே, அதாவது திதிவார நட்சத்திர யோகஸ்ச கரணம் செய்வ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தினமுமே என்ன திதி, என்ன நட்சத்திரம், அதே போல் என்ன இன்றைக்கி என்ன யோகம், இன்றைக்கி என்ன கரணம், எல்லாமே தின இதில் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தின ராசி பலன் போடுற டேட் ஷீட் கேலண்டர் பார்க்குறீங்களே, அதுலேயே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு அவ்வளோ ஒரு நல்லது, சுபமானது. வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசி பலன்கள் மே 5ஆம் தேதி முதல் மே 11ஆம் தேதி வரை மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும். முயற்சியில் உறுதியாக இருந்து வெற்றி பெறக்கூடிய மேஷராசி நேயர்களை உங்களை இப்படி சொன்னால் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்ப்பு இந்த மாதம் பூர்த்தியாகும். சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய விஷயங்கள் உண்டு. இந்த வாரத்தில் சில விஷயங்கள் பூர்த்தியாகும். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சில நேரத்தில் மன சஞ்சலங்கள் விலகும். சில நேரங்களில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக சில மன சஞ்சலங்கள் விலகக்கூடிய வாரமாக அமையும். அதாவது ஒரு தெளிவு பிறக்கும். ஸோ நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம சில விஷயங்கள் இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
வழக்குகள் நிலுவையில் இருக்கும். சில விஷயங்கள் இந்த வாரத்தில் நிலுவையில் இருக்கும். சில விஷயங்கள் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் ஏற்படும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். வேலையில் கவனம் தேவை. ரொம்ப அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஐடி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, நார்மலாக ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலையில் கொஞ்சம் இந்த வாரத்தில் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் உங்களை ரொம்ப தர்ம சங்கடப்படுத்தும். அது ஒரு பெண்ணால் பிரச்சனை வரும், கவனமாக இருங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் அவப்பெயர் உண்டு. அவப்பெயர் வந்துடும். ஸோ இந்த வாரத்தில் கொஞ்சம் அவப்பெயர் வர மாதிரி இருக்குது, கவனமாக இருங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டு. யாரெல்லாம் இந்த குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புதுமண தம்பதிகள் வெளியூர் போகிறது, அந்த புதுமண தம்பதிகள் வெளியூர் பிரயாணம் போவது தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தில் புதுமண தம்பதிகள் ரொம்ப வெளியூர் பிரயாணம், ரொம்ப தூரம் போகிறது, 2 வீலரில் போகிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது, இந்த வாரத்தில் தவிர்க்கிறது நல்லது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் படிப்பில் மாணவர்கள் கொஞ்சம் அக்கறையோடு கொஞ்சம் படிக்கக்கூடியது நல்லதாக இருக்கும். 2ஆம் திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் காலதாமதமானாலும் சிறப்பான முறையில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, தாய் வழி உறவு, சில விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். சொந்த தொழில் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த வெற்றி அப்படிங்கிறது சில விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு முயற்சி பலன் தரும். சில விஷயங்கள்லாம் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் ஓரளவுக்கு லாபம் தரக்கூடியதாக அமையும். அதே போல் எதிலும் முன்னெச்சரிக்கை தேவை. எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மேஷராசி பொறுத்தளவுக்கு எதுலேயும் அவசரப்படக்கூடாது. மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெண்ணால் சில விஷயங்கள் தடங்கள் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மேஷராசி பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆண்கள் மேஷராசியில் வழக்கறிஞர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சில தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். சில விஷயங்களில் சக்ஸஸ் பண்ண முடியும். சில விஷயங்கள் ரொம்ப மன வருத்தத்தை தரும். ஏன் நம்ம சில விஷயங்களை நம்ம போய் இது பண்ணினோம் அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் மன வருத்தம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்தோன்னே இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஹேரம்ப கணபதி அப்படின்னு பேர். ஹேரம்ப கணபதி அப்படிங்கிறது எதில் இருப்பார்னு கேட்டால் சிம்மத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஹேரம்ப கணபதி அப்படின்னு பேர். அந்த ஹேரம்ப கணபதி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இப்போ ஃபோனில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஹேரம்ப கணபதி. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது. முருகப்பெருமான் வெள்ளி தெய்வனோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அர்ச்சனை பண்ணுறது, இந்த வாரத்தில் மாவிளக்கு போடுறதோ அர்ச்சனை பண்ணுறதோ இந்த வாரத்தில் நீங்கள் செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். 8-17 அதாவது இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் 8ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க. மேஷராசி 8ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் தீபம், கோவிலுக்கு போகிறேன் ஒரு தீபம் ஏற்றுறேன் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 2லேருந்து 5 தீபம் ஏற்றுறத முயற்சியாக வச்சுக்கோங்க. அந்த கோவிலுக்கு போனால் 2 தீபம் ஏற்றணும், ஒரு 5 தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக வச்சுக்கோங்க. வண்டி வாகனங்களில் முக்கியமாக கவனமாக போங்க, கவனமாக வாங்க. ஏன்னா மேஷராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும். சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாரமாக இருக்கும். முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. படபடப்பு கூடாது. சுபம்.